ஹலோ ஃப்ரெண்ட், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயத்தை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கலான்னு வரேன். ஓகே, வந்திருக்கேன். என்னை பற்றி ஒரு விமர்சனம் பரவி இருக்கு ஃப்ரெண்ட். என்ன விமர்சனம், யார் பண்ணன்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் படிக்கிற பசங்க. ஸோ என் பொண்ணோட 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துடலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் சேனலில் நாங்கள் ஃப்ளவரை காமிக்கிறோமா, செடியை காமிக்கிறோமா, அப்புறம் காஜல் இல்லை அதை ஓப்பன் பண்ணி அந்த பென்சிலை காட்டுறோமா. ஓகே, ஆமாப்பா. முதல்ல படிக்கிற பசங்களுக்கு என்ன முக்கியன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்கூலில் 10th படிக்கிற பசங்களுக்கு எது தெரியுமா தலையாய கடமை? படிக்கிறது. அதை விட்டுட்டு டியூஷனுக்கு போயிட்டு அடுத்தவங்க சேனலில் நோண்டி அதை ஷேர் பண்ணி சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் வேஸ்ட்டுமா. படிக்கிற ஒரு குழந்தைக்கு படித்து கண்டதை அலைப்பாயிர மனசு இருக்கு இல்லையா, டீனேஜர் அல்லவா, அந்த அலைப்பாயிர மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கணும். படித்து நல்ல மார்க் வாங்கணும். இதையெல்லாம் விட்டுட்டு எங்கள் சேனலில் கிண்டல் பண்ணி பேசாதீங்கம்மா. ஓகே, இல்லை ஆன்ட்டி அல்லவா, உங்களுக்கு நல்லது தான் சொல்லணும். அதனால தான் இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் பேர் சொல்ல விரும்பலை. நீ பார்த்துட்டு இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் பாப்பா. பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோ. ஓகே, அப்புறம் நான் கெட் ரெடி வித் மீ பண்ணுறேன் இல்லையா, எல்லா ஹீரோயினு கூடயும் என் மூஞ்ச போட்டுக்கிறேன். ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுக்கிறேன். உனக்கு பிடிக்கல, நீ பார்க்காத. ஓகே, ஒரு 43 வயசு லேடி தன்னை ஒரு ஹீரோயின் கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க, கொலபரேஷன் வீடியோ போடுறாங்கன்னா அதுக்கே தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு. அந்த தைரியம் எனக்கு இருந்துச்சு. எனக்கு ஸ்கின் டோன் ஒத்துழைக்குது. ஸோ அழகானவங்க கூட தான் கொலபரேஷன் வீடியோ போட முடியும். ஸோ நான் இப்போ உன் கூட கொலபரேஷன் வீடியோ போட்டேன்னா வச்சுக்கோ, நல்லாவே இருக்காது. நான் தான் அழகாக இருப்பேன், நீ மொக்கையாக இருப்ப. ஓகே, அதனால எனக்கு பிடிச்சவங்க கூட நான் போடுறேன். என் ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹீரோயின் கூட நான் போட்டுக்கிறேன். அதுக்கு அவங்களே கஷ்டப்பட மாட்டாங்க, சிரிச்சிட்டு போயிடுவாங்க. உனக்கு ஏன் இந்த காண்டு? தயவிட்டு இது மாதிரிலாம் பேசாதீங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க ஒழுங்காக படிங்க ஃபஸ்ட்டு. அதை விட்டுட்டு டியூஷனில் உட்காந்து எங்கள் சேனலை பற்றி ஷேர் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, சிரிக்கிறது, ஆன்ட்டி பாரு இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நான் பூஜா டே மாதிரி ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டேன். ஓகே, அவங்க 10 க்ரீம் போட்டு அழகாக இருக்காங்கன்னா அது வேறு விஷயம். நான் ஒரே ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு அழகாக இருக்குன்னா அது என்னோட இஷ்டம். ஓகே, அவ்வளோ சீன்லாம் உனக்கு கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு கிடையாது உனக்கு. ஓகே, நீ இதெல்லாம் பற்றி பேசாதம்மா, படி. போய் படிமா. ஓகே, பாய். Nice flower.